திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் ஆணித்தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் ஆணித்தேர் விழாவிற்கு கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியிருக்கிறது. தொடர்பான விவரங்கள் என்ன? அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்போது நடக்கவிருக்கிறது, அதையும் சொல்லுங்கள். ஹலோ சுடலைக்குமார், இணைப்பில் தான் இருக்கீங்க. நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் ஆணித்தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன, அது பற்றிய முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மோகன். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்று இந்த திருநெல்வேலி டவுன் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன். இந்த திருக்கோவிலை பொறுத்தவரையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாக இந்த ஆழித்தேர் திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும். அதே போன்று இந்த ஆண்டுக்கான இந்த ஆணித்தேர் திருவிழா இன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கி இருக்கின்றது. இன்றைய தினம் முதற்கட்டமாக இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு இந்த ஆணித்தேர் திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதுமாகவே வண்ண வண்ண பந்தல்கள், மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடியேற்றத்திற்காக பிரத்யேகமாக வண்ண வண்ண மலர்கள் மிகப்பெரிய அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு இந்த மலர் அலங்காரங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. காலை சரியாக 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த கொடியேற்றம் என்பது நடந்திருக்கிறது. கொடியேற்றத்திற்கு பின்பாக கொடிமரத்திற்கு சுமார் 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தேருக்கு கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்வு என்பதும் நடைபெற்றது. தற்பொழுது இன்று மாலை இந்த முதல் திருவிழாவாக சுவாமி மற்றும் அம்மன் பூங்கோயில் சப்பரத்தில் திருவீதியுலா வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இன்று இரவு நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமின்றி இன்று முதல் வருகின்ற 9ஆம் திருநாள் தேரோட்டம் வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் சுவாமி அம்பாள் திருவீதியுலா வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பதும் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆணித்தேர் திருவிழாவுடைய சிகர நிகழ்ச்சியான திரு தேரோட்டமானது வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி அன்று காலை நடைபெற இருக்கின்றது. இந்த தேரோட்டத்தை பொறுத்தவரையில் சுவாமி நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்மன், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், விநாயகர் என 5 தேர்கள் இழுக்கப்படுகிறது. இந்த தேரோட்டத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் உள்ள பெரிய தேர்களில் திருவாரூர், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்தபடியாக இந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் தேர் தான் மிகவும் அதிக எடை கொண்டது, உயரம் கொண்டது. இந்த தேரை பொறுத்தவரையில் மனித சக்திகளால் மட்டுமே இழுக்கப்படுகிறது. ஏனென்றால் நான் முன்னதாக கூறியபடி திருவாரூர் மற்றும் திருவில்லிபுத்தூர் உள்ள இதற்கு முன்பாக முதல் மற்றும் 2 தேர்களும் ஜேசிபி இயந்திரம் மூலமாகவே இழுக்கப்படும். ஆனால் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயிலுடைய நெல்லையப்பர் தேரானது முழுக்க மனித சக்தியால் இருக்கக்கூடிய என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. அவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த ஆணி தேரோட்ட திருவிழாவிற்கான கொடியேற்றமானது இன்றைய தினம் கோலாகலமாக துவங்கியிருக்கிறது. மோகன். நெல்லை மாவட்டத்தில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் ஆணி தேரோட்டத்திற்கான கொடியேற்றம் இன்று நடைபெற்றிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுடலைக்குமார்.